வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி இந்த டாப் 5 இந்தியன் பேட்டர்ஸ். ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பைக்கு டெஃபினட்டா நிறைய கேள்விங்க இருக்கு பத்ரி. நல்ல பிளேயர்ஸ், குரூஷியல் ஸ்டேஜ், இந்த பிளே ஆஃப்ஸ் மாதிரி ஸ்டேஜ்ல அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, நிறைய டவுட்ஸ் இருக்குது பிரேதம். மும்பை இந்தியன்ஸ் எப்படி இந்த ரெண்டு பெரிய ஓட்டங்களை அடைக்க போறாங்க? பெரிய ஓட்டைகள் அடைக்க முடியாது இப்போதைக்கு, ஏதோ ஒரு பேக்கப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. என்னோட மைண்ட் வாய்ஸ் இது சொல்லுது ஆனஸ்டா பிரேதம். எனக்கு இப்போ ஒரு ஃபீலிங் வருது, பஞ்சாப் கிங்ஸோட வருஷம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைட்டில் கூட அடிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல்வெல் பிரேதம். இவ்வளோ நாளுக்கு கழிச்சு ஒரு 4 நாளா நம்ம வந்து டாப் 2க்குள்ள யார் வருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம். இந்த வெளில போற டீம்கெல்லாம் பயங்கரமா விளாடி டாப் 2க்குள்ள போகாம தடுத்துட்டு இருந்தாங்க டீமை. சிஎஸ்கே பயங்கரமா ஆடினாங்க லாஸ்ட் மேட்ச், எஸ்ஆர்எச் பயங்கரமா ஆடினாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் பயங்கரமா ஆடினாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் ஃபைனலி பிரேதம், பஞ்சாப் கிங்ஸ் இன்டு டாப் 2. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 கொஸ்டின். ஒன்னு, நீங்க இதை எதிர்பார்த்தீங்களா டாப் 4க்குள்ள வருவாங்க, டாப் 2க்குள்ள வருவாங்க அப்படின்னு? இன்னொன்னு வந்து, என்னோட மைண்ட் வாய்ஸ் இது சொல்லுது ஆனஸ்டா பிரேதம். எனக்கு இப்போ ஒரு ஃபீலிங் வருது, பஞ்சாப் கிங்ஸோட வருஷம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைட்டில் கூட அடிச்சுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஆன் திஸ்? பத்ரி, இது ரொம்ப மோசம். என்னோட தாட் தான், என்னோட கொஸ்டின் அது. நீங்க ஃபர்ஸ்ட் அதை கேட்டீங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நான் நிச்சயமா எக்ஸ்பெக்ட் பண்ணலீங்க. பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி நிறைய இந்த டீம்ஸ் வந்து லோவர் ரேங்க் ஆர் பிளே ஆஃப்ஸ்ல இல்லாத டீம்ஸ் வந்து பெரிய டீம்ஸ் அடிச்சுட்டு போனாங்க. டெல்லி ஆகட்டும், சிஎஸ்கே ஆகட்டும், அடிச்சுட்டு போனாங்க, எஸ்ஆர்எச். நான் நினைச்சேன் பத்ரி, இன்னைக்கு மும்பைக்கு எல்லா அப்டக்கிளும் கிளியர் ஆயிடுச்சு. வின் டாப் 2 100% ஜெயிப்பாங்கன்னு நான் நினைச்சேன். கம்ப்ளீட்லி ராங். நான் பஞ்சாப் கிங்ஸ் வந்து லேசா இட போட்டேன், ஒத்துக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் மும்பைக்கு டெஃபினட்டா நிறைய கேள்விங்க இருக்கு பத்ரி. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல இருந்தே இந்த டோர்னமெண்ட்ல நான் பஞ்சாப் கிங்ஸை பேக்கே பண்ணல. அவங்க வந்து ஒரு டாப் 4க்குள்ள நான் வந்து அவங்களை எடுக்கல. நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க, அனுபவம் கம்மியா இருந்தது டீம்ல. ஸ்ரேயஸ் புதுசா கேப்டன்சி எடுத்திருக்காரு, ரிக்கி பாண்டிங் புது கோச்சா எடுத்திருக்காரு. பட் இந்த எல்லா பாக்ஸும் தான் பெரிய பாசிட்டிவாவே இருந்திருக்கு. நான் என்னெல்லாம் பயந்தேனோ, ஐயோ இவங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்களே அப்படின்னு, ஸ்ரேயஸ் புது கேப்டன் என்ன பண்ண போறாரு யோசிச்சேன். பாண்டிங் இது மட்டும் ட்ராக் ரெக்கார்ட் ஐபிஎல்ல சரியில்லை, என்ன பண்ண போறாருன்னு யோசிச்சேன். டாப் 5 பேட்ஸ்மேன் எல்லாருமே யங் இந்தியன்ஸ், இவங்க என்ன பண்ண போறாங்க, அன்கேப்ட் இந்தியன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு யோசிச்சேன். இதெல்லாம் தான் பெரிய பலமா அமைஞ்சிருக்கு பிரேதம். வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி இந்த டாப் 5 இந்தியன் பேட்டர்ஸ். சூப்பர். பிரியான் ஷாரியாவா இருக்கட்டும், நேகல் வதேராவா இருக்கட்டும், பிரப் சிம்ரன் சிங், சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஹிம்செல்ஃப் ஒரு பேட்ஸ்மேன், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அதனாலதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டாப் பொசிஷனுக்கு. 100%. நான் வந்து பஞ்சாபை வந்து டாப் 4ல பிக் பண்றேன். அண்ட் நம்ம ஒரு ஷோ பண்ண பத்திரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஃபாரின் பிளேயர்ஸ் லுக் அவுட் ஃபார் அந்த ஜாஷ் இங்கிலீஷ் நான் சொல்லிருந்தேன். பட் இதெல்லாம் இருந்தா கூட ஸ்ரேயஸ் ஐயருக்கு கிரெடிட் கொடுக்கணுங்க. வேற கிரெடிட் இஸ் டியூ. டெல்லி ஒரு ஃபைனல் கூட்டிட்டு போனாரு, அப்புறம் கேகேஆர் டிராஃபி ஜெயிச்சாரு. பஞ்சாப் கிங்ஸ் இத்தனை வருஷமா வந்து நமக்கு தெரியும் நல்லா ஆடுவாங்க, திடீர்னு 5 மேட்ச் தோப்பாங்க ஃப்ரம் நோவேர். அந்த பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துட்டு போயிட்டு வித் ரிக்கி பாண்டிங் ஒரு டாப் 2 ஃபினிஷ்ல பண்ணிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரேயஸ் ஐயர். கிரெடிட் இஸ் டியூ. ஸ்ரேயஸ் ஐயர், ரிக்கி பாண்டிங், உங்க திங்கிங்கே ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அண்ட் நீங்க சொன்னது கரெக்ட். அந்த இந்தியன் கோரை பேக் பண்ணாங்க. ஒரு பிரப் சிம்ரன் ஆகட்டும், ஒரு பிரியான் ஷாரியா ஆகட்டும், ஒரு சஷாங்க் சிங் ஆகட்டும், எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க பத்திரி, சஹல் இல்லாமே வந்து இன்னைக்கு ஜெயிச்சாங்க அவருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு பஞ்சாப் கிங்ஸ். மறுபக்கம் நம்ம மும்பை பத்தி பேசியே ஆகணும் பத்ரி. சூர்யா வந்து கன்சிஸ்டன்டா ஆடிருக்காங்க. பட் சூர்யாவை தவிர வேற யாருமே அங்க ரன் அடிக்கல. திலக் வர்மா ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்திருக்காரு இந்த ஐபிஎல். அவர் பொசிஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. ரோஹித் சர்மாக்கு ஸ்டார்ட்ஸ் வருது, ஆனா கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. சோ அண்ட் இப்போ வந்து இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு பதில், ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ் இன்னி கேமோட கிளம்பிடுறாங்க. சோ மும்பை இந்தியன்ஸ் எப்படி இந்த 2 பெரிய ஓட்டைகளை அடைக்க போறாங்க? பெரிய ஓட்டைகள் அடைக்க முடியாது இப்போதைக்கு. ஏதோ ஒரு பேக்கப்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. பட் அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு நல்ல பிளேயர்ஸ், குரூஷியல் ஸ்டேஜ், இந்த பிளே ஆஃப்ஸ் மாதிரி ஸ்டேஜ்ல அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, நிறைய டவுட்ஸ் எழுது பிரேதம். நிறைய பேர் கேட்கலாம், என்னடா நீ இப்படி மாறினே இருக்க அப்படின்னு என்ன கேட்கலாம். பட் எனக்கு இந்த ஒரே மேட்ச்ல எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு பிரேதம். மும்பை மேல ஒரே மேட்ச்ல போயிடுச்சு. ஏன்னா இன்னொரு நம்பர் சொல்றேன், 2017 இப்ப மட்டும் டாப் 2ல போன டீம் தான் டைட்டில் ஜெயிச்சிருக்கு. டாப் 2ல நீங்க போனீங்கன்னா உங்களோட டைட்டில் வின்னிங் பர்சன்டேஜ் இன்க்ரீசஸ் மேசிவ்லி. ஸோ இங்க இருந்து ஒரு மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு டீம், they need to win 3 matches to win a title. They have to win the eliminator and then they have to win qualifier 2 and then go to the final, win the final.
இது மும்பை இந்தியன்ஸால பண்ண முடியுமா அப்படின்னு ஐ திங்க் அவங்களோட பீக் இந்த டோர்னமெண்ட்ல அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ், நீங்க சொன்னது பேட்டிங்ல கொஞ்சம் கன்சர்ன்ஸ் இருக்கு. ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சியும் எனக்கு கொஞ்சம் கன்சர்ன் இருக்கிற மாதிரி இருக்கு பிரீதம். ஒரு கிளாரிங் மிஸ்டேக், பிரியான்ஷ் ஆர்யா லெஃப்ட் ஹேண்டர் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. வில் ஜாக்ஸ்க்கு 16வது ஓவர் 17 மட்டும் போலிங் கொடுக்கலங்க. அது ஏனே எனக்கு தெரியல. 16வது ஓவர் மட்டும் போலிங் கொடுக்கல. வில் ஜாக்ஸ் இந்த வருஷம் எடுத்த விக்கெட் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அவரு வந்து 2 மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வேற வாங்கியிருக்காரு. ஏன்னு தெரியல. சோ ஹார்திக்கோட கேப்டன்சியும் எனக்கு கொஞ்சம் என்ன பண்றாரு அப்படின்னு அது மேலேயும் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்ல பிரேத். அது வேலிட் பாயிண்ட் தான் பத்திரி. வில் ஜாக்ஸ் வந்து நல்லா போட்டிருக்காரு இந்த வருஷம். இன்ஃபேக்ட் அவர் பெஸ்ட் இயர் இந்த ஐபிஎல் பவுலரா இந்த வருஷம் தான். அவரை கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் நான் இதையும் சொல்றேன், நீங்க குஜராத் மேட்ச் பாத்தீங்கன்னா 60-80 ஃபார் 1 in 9 overs 150 தான் அடிச்சாங்க. டெல்லி மேட்ச் கூட அதே தான். கடைசி 2 ஓவர் நமந்தீர் ஹார்திக் பாண்டியா அடிச்சு கொடுத்தாங்க 130 180 வரைக்கும். இல்லைன்னா அந்த மேட்சும் போயிருக்கும். இன்னைக்குமே அதே மாதிரி தான் இருந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் ஆர் லூசிங் த கேம் வித் பேட் லெஸ் தேன் வித் பால். ஏன்னா அங்க சூர்யாவை தவிர யாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டுல பேட்ல. ரோஹித் சர்மா அடிக்கல, ரிக்கல்டன் லாஸ்ட் 3 games அடிக்கல, திலக் வர்மா ஃபார்ம்லயே இல்ல. சோ டெஃபினட்டா பெரிய பெரிய ஸ்ட்ரகிள் மும்பை இந்தியன்ஸுக்கு. அண்ட் நீங்க சொன்னது கரெக்ட், 3 in a row வின் பண்ணணும். பட் ஏதாவது ஒரு டீம் அதை செய்ய முடியும்னு ஒரு கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா அது மும்பை இந்தியன்ஸ் தான். பட் பொறுத்து பார்ப்போம். பட் இன்னும் ஒரு மேட்ச் பாக்கி இருக்கு. ஆர்சிபிக்கு இன்னும் டாப் 2 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. பட் இப்போ ஒரு தோல்வியில இருந்து வராங்க பிரேதம். ஜாஷ் ஹேசல்வுட் வந்து சேர்ந்துட்டாரு. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ப்ராபபிலி ஒரு ஆங்கிள் இருந்து சும்மா யோசிக்கிறேன், will they prefer குஜராத் டைட்டன்ஸ் டு கம் as their opposition-ஆ இல்ல ஆர்சிபி வந்தா ஓகே அப்படின்னு ஆர்சிபி ஒரு போட்டி விளையாடணும், ஜெயிச்சா டாப் 2 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பத்ரி, நீங்க குஜராத் டைட்டன்ஸ் பாத்தீங்கன்னா கடைசி 2 மேட்ச் 235 லக்னோ கொடுத்தாங்க, 230 ரன் சென்னை கொடுத்தாங்க. ஏன்னா இந்த குஜராத் டைட்டன்ஸ் டீமா இவ்வளவு நல்லா ஆடி இவ்வளவு வின்ஸ் எடுத்து 8 வின் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி 2 மேட்ச் கொடுத்துருங்க. அண்ட் போலிங் தான் அவங்க ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்கு. அவங்க ஸ்ட்ரென்த்தா இருந்தது போலிங், அந்த பலமே போலிங் தான். ஆனா லாஸ்ட் 2 மேட்சஸ் அவங்க போலிங் ரொம்ப போரா இருந்திருக்கு. சோ நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ், நான் ரிக்கி பாண்டிங்னா நான் வந்து குஜராத் டைட்டன்ஸை டெஃபினட்டா ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஆர்சிபிக்கு ஹேசல் வந்துட்டாருன்னா டிஃபரெண்ட் டீம் அவங்க. ஸோ அண்ட் டிம் டேவிடோட அவைலபிலிட்டி எனக்கு தெரியாது. ரொமேரோ ஷெப்பர்ட், டிம் டேவிட் கொஞ்சம் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ரஜத் பட்டிதார் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. பட் இஃப் ஐ எம் ரிக்கி பாண்டிங், நான் டெஃபினட்டா குஜராத் டைட்டன்ஸ் தான் Q1ல ஃபேஸ் பண்ண விரும்புவேன். ஆர்சிபியை விரும்ப மாட்டேன் டெஃபினட்டா. 2 MVP இருக்காங்க, அதாவது மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் இருக்காங்க அப்படின்னு என்னோட கருத்து ஆர்சிபிக்கு. ஒன்னு ஜாஷ் ஹேசல்வுட் MVP நம்பர் 1, MVP நம்பர் 2 விராட் கோலிங்க, டவுட் இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, நோயிங் விராட் பிக் மேட்ச் பிளேயருங்க. அதாவது பெரிய மேட்ச், மஸ்ட் வின் மேட்சஸ்னா அவர் எப்போதுமே முன்னுக்கு வந்து நிப்பாரு. அந்த பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட், அந்த ஒரு பெடிகிரியும் அவர்கிட்ட இருக்கு. ஸோ ப்ராபப்லி அதனால விராட் கோலி ரொம்ப ரொம்ப கீ வித் பேட் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் வித் பால் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு போட்டி அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி. பட் மறுபக்கம் எல்எஸ்ஜி யோசிச்சோன்னா அவங்க ஒரு லூஸ் கேனன் பிரேதம். அவங்க எப்படி போயிட்டாங்க டோர்னமெண்ட் விட்டு, நத்திங் டு லூஸ், எப்படி வேணா ஆடுவாங்க. 230 மேல அடிச்சாங்க போன மேட்ச் எல்எஸ்ஜி. ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு ஆர்சிபிக்கு டெஃபினட்டா. அண்ட் நிக்கி பீக்கு பட்டுடுச்சு, மிச்சல் மார்ஷுக்கு படுதுன்னா இது. ஆனா ஞாபகம் வச்சுங்க, எய்டன் மார்க்ரம் கிளம்பிட்டாரு. அவங்களுக்கு ஓப்பனிங் இப்ப யாரு வருவாங்கன்னு தெரியல இன்ஸ்டெட் ஆஃப் எய்டன் மார்க்ரம். அது ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். ரிஷப் ஓப்பனிங் வருவாரா எனக்கு தெரியாது, சும்மா ஒரு கேக்குறேன். ஏன்னா SRH மாதிரி இவங்களும் ஒரு அதிரடி டாப் 3 எல்எஸ்ஜி. SRH 3 in a row ஃபினிஷ் பண்ணாங்க. எல்எஸ்ஜி அந்த மாதிரி 3 in a row ஃபினிஷ் பண்ணுவாங்களா தெரியாது. பட் எய்டன் மார்க்ரம் போனது பெரிய பெரிய இது. நீங்க சொன்னீங்க பத்திரி அவங்க 230 அடிச்சாங்கன்னு. பட் எல்எஸ்ஜி மறுபக்கம் 130 அடிக்கிற டீம் கூட. சோ என்ன ஆகும் நமக்கு தெரியாது எல்எஸ்ஜியோட. பொறுத்திருந்து பார்ப்போம். சோ டாப் 2ல ஒரு டீம் டிசைட் ஆயிடுச்சு. பாட்டம், அதாவது 4th பொசிஷன் டீம் டிசைட் ஆயிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் தான் 4th, அவங்களுக்கு சான்ஸே கிடையாது. அவங்க 4th தான் இருப்பாங்க. சோ ஆர்சிபி கையில இருக்கு. ஜெயிச்சாங்கன்னா டாப் 2, பட் இல்லைன்னா ஜிடி ப்ராபப்லி விளையாடுவாங்க பஞ்சாப் கிங்ஸ் எதிராக. பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஒரே கேள்வி பத்திரி, அதான் அதே அகைன் நீங்க என்ன முந்திக்கிட்டீங்க. நான் கேட்கலாம், I'll put you on the spot ன்னு நீங்க கேட்டீங்க. early predictions, I think RCB ஒரு ஃபைனல் புஷ், they win tomorrow to get to the top 2. எல்எஸ்ஜி எனக்கு தோணுது. ஏன் ரீசன்னா, பிரஷர் கிடையாது ஆர்சிபி மேலதான் இப்ப பிரஷர். ஏன்னா இவங்க நிறைய வாட்டி நமக்கு தெரியும் 10 வாட்டி குவாலிஃபை இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணது இல்ல. அந்த பிரஷர் ஆர்சிபி ஃபீல் பண்ணுவாங்க. எல்எஸ்ஜிக்கு நத்திங் டு லூஸ் பிரேதம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெஸ், லாட் ஆஃப் ஃப்ரீடம். இதெல்லாம் குட் சைன்ஸ். நீங்களும் ஒரு கால்ஃபர், உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெஸ், மச் மோர் ஃப்ரீடமோட ஆடும்போது நீங்க பயங்கரமா ஆடுவீங்க ஸ்போர்ட்டே. ஸோ அங்கதான் கொஞ்சம் டேஞ்சர் சைன் இதுக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட்ஸ் a game of cricket. Let's wait and watch. And very very exciting.
அண்ட் லாஸ்ட் கேம் வரைக்கும் நமக்கு தெரியல யார் அந்த நம்பர் 2 டீம்னு. ஸோ ஃபென்டாஸ்டிக், பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க ஆர்சிபின்றீங்க, சாரி எல்எஸ்டின்றீங்க, நான் ஆர்சிபின்றேன். நாளைக்கு சந்திப்போம். யார் கரெக்டா பேசுறாருன்னு பார்ப்போம். ஃபைனலா உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங், ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் டு வின் தி டோர்னமெண்ட்? பத்ரி, நீங்க நம்ப மாட்டீங்க, நேத்து நைட் நீங்க இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, நான் அடிச்சு கொடுத்திருப்பேன் மும்பை இந்தியன்ஸ் தான் அப்படின்னு. இந்த நீங்களும் ஒரே மேட்ச்ல மாறிட்டீங்களா? நீங்களும் ஒரே மேட்ச்ல மாறிட்டீங்களா? நேத்து நைட் நான் மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லிருப்பேங்க. 100% டவுட்டே கிடையாது. அண்ட் நான் சும்மா சொல்லல, 100% நான் மும்பை இந்தியன்ஸ் தான் நேற்று சொல்லிருப்பேன். ஒரே கேம்ல மாறிடுச்சு. அஃப்கோர்ஸ் ஒரே கேம்ல மாறதுனால நம்ம சொல்லலாம். பட் எனக்கு என்னவோ இட் இஸ் ஆர்சிபிஸ் இயர்னு தோணுது. இயர் ஆஃப் த ஆர்சிபி அப்படின்ற பேரும் இயர் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம், கூடி சீக்கிரம் தெரிஞ்சிடும். தேங்க்யூ பிரேத்தம். கிரிக்கெட் வித் பந்தி வந்ததுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தது மிகவும் நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஐ see you soon. Lot more content. Bye.